புதுக்கோட்டையில் 18 வயது இளைஞர் ஒருவர் உடலில் பலத்த காயங்களுடன் சிறுநீரகங்கள் செயலிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மடமேல்குடி அருகே விச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியன் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் கடந்த ஒரு வார காலமாக சிகிச்சை பெற்று வருகிறார். 18 வயதாகும் இவர் சிறுநீரகங்கள் செயலிழந்த நிலையில் கை, கால் மற்றும் இடுப்பு பகுதிகளில் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த அளவுக்கு ஏன் பண்ணாங்க? தனது காயங்களுக்கு காரணமாக இவர் சுட்டுவது காவல்துறையை. கடந்த ஜூன் 9ஆம் தேதி நடந்த நகைப்பறிப்பு சம்பவத்தில் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு கூறி காவல்துறையினர் தன்னை அழைத்துச் சென்று தாக்கியதாக பாண்டியன் கூறுகிறார். தனக்கு நடந்த கொடுமைகளாக பாண்டியன் கூறியவற்றை பார்க்கலாம். 7 மணிக்கு என்னை பிடிச்சாங்க. பிடிச்சி நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போகல. நேராக மீம்சல் குடோன் ஒன்று இருக்குது. குடோனு அந்த போலீஸ் ஸ்டேஷன் எத்தப்பில் ஒரு குடோன் இருக்குது. அங்கே கொண்டு போய் ட்ரௌசர்லேருந்து ஜட்டிலேருந்து எல்லாத்தையும் அவுக்க சொன்னாங்கண்ணே. அவுத்துட்டு தூக்கி கட்டினாங்கண்ணே. பண்ணி கட்டுற மாதிரி கட்டி போட்டுட்டு ஆசிட்டை ஊற்றுனாங்கண்ணே. எரி தாங்க முடியலண்ணே. அதோட 5 பேர்ண்ணே சுற்றி நின்று அடித்தாங்கண்ணே. பட்டையில் அடிச்சாங்க, காலில் அடித்தாங்க, எல்லாத்துலேயும் அடித்தாங்கண்ணே. அடித்து முடிச்சுட்டு தண்ணி கேட்டேண்ணே, கொடுக்கலண்ணே. தண்ணி பாட்டில் என் வாய்க்கு நேராக கழுத்தில் கட்டி வாய்க்கு நேராக போட்டுட்டு முடிஞ்சால் குடிச்சிக்க, அதே மாதிரி இடுப்பில் கல்லில் கட்டி போட்டுட்டு போயிட்டாங்கண்ணே. கால்லையும் கல்லை கட்டி தொங்க விட்டுட்டு போயிட்டாங்கண்ணே. பச்சை தண்ணி கூட கொடுக்கலண்ணே. கழுத்தில் கட்டி போட்டுட்டு போயிட்டாங்கண்ணே. அவனை அப்புறம் 4 மரம் கழித்து இறக்கி விட்டுட்டு 2 கையும் கட்டி 2 காலையும் கட்டி தலைக்கில் தொங்க விட்டுட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. 5 பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாங்கண்ணே. சாப்பிட போயிட்டாங்கண்ணே. போயிட்டு 7 மணி நேரம் கழித்து வந்தாங்கண்ணே. இறக்கி படுக்க போட்டு கால் 2ஐயும் தூக்கி இப்படி 2 பேர் பிடிச்சிக்கிட்டாங்கண்ணே. அதோட அடித்தாங்கண்ணே பட்டையில். அப்புறம் செவத்தில் இப்படி நிமிந்து சாய வச்சு கவட்டையை 2 குழந்துக்கிட்டு ஏறி நின்றாங்கண்ணே. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நின்றாங்கண்ணே. இங்கிட்டு 2 பேரும் இங்கிட்டு 2 பேரும் நின்றாங்கண்ணே. வலி தாங்க முடியண்ணே. அதோட இந்த கால் இது 2 விரிஞ்சிருச்சுண்ணே. கால் 2 அதோட நேராக 2 நாள் 3 நாள் இங்கே வச்சு அடித்து முடிச்சுட்டு நேராக இங்கே மனைமொழி கொண்டு வந்தாங்கண்ணே. திருட்டு குற்றத்தை ஒப்புக்கொள்ள கூறி முதல் 3 நாட்கள் மடமேல்குடியிலும் அடுத்த 3 நாட்கள் ஆலங்குடியிலும் வைத்து கடுமையாக கட்டி போட்டு அடித்ததாக பாண்டியன் தெரிவிக்கிறார். ஒரு வாரமாகியும் மகன் வீடு திரும்பாததால் வழக்கறிஞர் மூலம் தாய் காளியம்மாள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆட்கொணர்வு மனு போட்டதை அடுத்து ஜூன் 18ஆம் தேதி கஞ்சா வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதாகவும் உடலில் உள்ள காயங்களால் சிறையில் அடைக்காமல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாகவும் பாண்டியன் கூறுகிறார். தன்னை மட்டுமின்றி தனது தாயையும் தந்தையையும் காவல்துறையினர் தாக்கியதாக பாண்டியன் தெரிவிக்கிறார். ஒரு லேடிஸையும் ஒரு போலீஸும் வந்துச்சுமா. வந்தோடனே அந்த போலீஸ் வந்தோடனே அரைஞ்சோடனே உனட்ட தான் கொடுத்துருக்கான் கூடுறி அப்படின்ச்சு. அம்மா என்கிட்ட கொடுக்கலம்மா, ஏமா நீங்கள் மாதிரி அந்த மாதிரி பையன் இல்லைம்மா. அவன் அடிக்கி பயந்துக்கிட்டு சொல்கிறான்மா, அவன் எல்லாரையும் இது பண்ணுறாமா, அவனை அடிக்காதியம்மா அப்படின்னு சொன்னதுக்கு கேட்கல சார். உனட்ட தான் கொடுத்துருக்கான்னு சொல்லி நீ ராத்திரி 6 மணிலேருந்து விடிய 5 மணி வரையும் போட்டு அந்த பொம்பளை என்னை அடிச்சிச்சு சார். என்னையும் அடிச்சிச்சு. என் பிள்ளை சின்ன பையன் ஒன்று வச்சிருக்கேன். அந்த பையனையும் அடித்து கையெல்லாம் போட்டு முறிச்சு அவன் கிடந்து காத்துறான். அம்மா என்னை காப்பாத்துமான்னு சொன்னான். அம்மா அவனை நான் காப்பாற்ற என்னால முடியல சார். உடம்புல பின்னாடி ஆசிட் ஊற்றப்பட்டு காயங்கள் நிறைய இருக்கு. அடிபட்ட காயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஓரளவு இதா இருக்கு. பின்னாடி ஆசிட் ஊற்றப்பட்ட இதனால 2 கிட்னியும் ஃபால்ட்டுக்கு இருக்கு டாக்டர் சொல்றாங்க. அதை சரி செய்யறதுக்கு சென்னைக்கோ மதுரைக்கோ நீங்க கொண்டு போய் பார்க்கணும். அங்க எங்க சென்னை கொண்டு போறதா மதுரை கொண்டு போறதா நீங்க ஆலோசனை பண்ணி சொல்லுங்க. அதுக்கு நாங்க எழுதி தரோம், நீங்க கொண்டு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு பாதிப்பு இருக்கு. தம்பிகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தனது படிப்பை +1 உடன் நிறுத்திவிட்டு கூலி வேலைக்கு சென்று வந்த நிலையில் இப்போது காவல்துறையினரின் சித்திரவதையால் உயிருக்கே போராடிக் கொண்டிருப்பதாக கண்ணீர் வடிக்கிறார்கள் பாண்டியனின் பெற்றோர். இவர்களின் குற்றச்சாட்டுகள் குறித்து
மணமேல்குடி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கௌதமிடம் கேட்டபோது, கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கொண்டு சென்ற காரணத்தினால் பாண்டியன் கைது செய்யப்பட்டார் என்றும், அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுக்கோட்டை சிறைக்கு நீதிபதியின் உத்தரவின் பேரில் அனுப்பி வைத்ததாகவும், பாண்டியனின் உடலில் உள்ள காயங்கள் மாட்டுவண்டி பந்தயத்தில் ஏற்பட்ட காயங்கள் என்றும் தெரிவித்தார். இப்போது பாண்டியனும் குடும்பத்தாரும் எதற்காகவோ மாற்றி பேசுவதாகவும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தெரிவிக்கிறார். நடந்தது என்ன? பாண்டியனின் நிலைக்கு காரணம் யார்? காவல்துறையின் சித்திரவதைதான் காரணமா? சித்திரவதை உண்மையெனில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்களா? புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் செய்தியாளர் சுப முத்துப்பழம்பதி.